வந்து மொழி எங்கெங்கே பயன்படுகிறதோ, மொழி வழியாக எங்கே பயன்படுகிறதோ அது சார்ந்து இருக்கிற பணிகளில் இந்த மொழியியல் படித்தவர்களுக்கு மொழி சார்ந்து இருக்கிற அந்த தொகுப்பு, அந்த தரவு இருக்கு இல்லையா, அதை வந்து ஆய்வு செய்வதற்கான பணிகள் இந்த மொழியியலில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இது இல்லாமல் மொழியியல் வந்து ஒரு ஒரு சின்ன விளக்கத்துக்காக இது யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன விளக்கமாக நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, கல்வி பணியில் இருப்பவர்கள் கண்டிப்பாக வந்து மொழியியல் வந்து படிக்கணும். கல்வி பணியில் இருப்பவர்கள், கல்வித்துறையில் இருப்பவர்கள், பாடத்திட்டம் உருவாக்குபவர்கள் கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும். லெசன் பிளான் பண்ணுறவங்க, லெசன் ரைட்டர், பாடத்திட்டம் எழுதுகிறவர்கள், கண்டென்ட் கருத்தை உருவாக்குகிறவர்கள், அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த கல்வி பணியில் ஒட்டுமொத்தமாக இருக்கிறவர்களால் மொழியில் படித்தால் சிறப்பாக பணி செய்ய முடியும். வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும். ஏன்னா லாங்குவேஜுங்கிறது வந்து லாங்குவேஜ் வச்சு தான் சட்டமே. நீதி என்பதும் இது எல்லாமே மொழியினுடைய பயன்பாடை வச்சு தான் எந்த சூழலில் எந்த இடத்தில் அந்த மொழியை எவ்வாறு பயன்படுது, என்ன பொருளை எடுக்கிறது என்பதை பற்றியானது. சட்டம் சார்ந்த லீகல் லாங்குவேஜ் அது சார்ந்து இருக்கிற வழக்கறிஞர்கள் படித்தால் இன்னும் சிறப்பாக அதை வந்து கையாள முடியும். அதுக்குடைய ஸ்பெஷல் மீனிங் என்ன, அந்த மாதிரிலாம் நம்ம நிறையா இந்த எங்கள் மொழிகளில் பார்த்துட்ருக்குறோம். அதுக்கு இல்லாமல் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கு பெறுபவர்கள், அதை ஆய்வு செய்பவர்கள் கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கு பெறுபவர்கள், அதை ஆய்வு செய்பவர்கள், அதை வந்து தரவு சேகரிப்பவர்கள். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு தரவு சேகரிக்கணும்னா ஒரு இனக்குழை பற்றி பேசணும், ஒரு பண்பாட்டை பற்றி பேசணும், ஒரு மொழியை பற்றி பேசணும், வட்டாரத்தை பற்றி பேசணும், அவங்களுடைய அடையாளத்தை பற்றி பேசணும். இதையெல்லாம் வந்து சமுதாய மொழியில் இருக்குது, சமுதாய கட்டமைப்பில் இருக்கிற கூறுகளோடு நம்ம இந்த சப்ஜெக்டை படிச்சுட்டு ஓரளவு படிச்சுட்டு அதை எடுக்கிறப்ப இன்னும் சிறப்பாக அந்த பணியை செய்ய முடியும் என்பதாக அவர்கள் வந்து இந்த மொழியில் படிக்கலாம். இது இல்லாமல் வந்து மொழிபெயர்ப்பு பணியில் இருப்பவர்கள் கண்டிப்பாக மொழியில் படித்தார்கள். ஏற்கனவே மொழியில் டிரான்ஸ்லேஷன் வந்து இந்த துறையோடு சேர்ந்து, இது இல்லாமல் இது படிக்காமல் நிறைய பேர் மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் வந்து இந்த மொழியில் படித்தால் இன்னும் சிறப்பாக மொழிபெயர்ப்பு வந்து ஒரு முழுமையான தீர்க்கமான ஒரு மொழிபெயர்ப்பாக செய்ய முடியும் என்பதற்கான சூழல் இருக்குது. அதனால் அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த மொழிகள் படிக்கலாம். வியாபாரத்துறையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும். பிஸ்னஸ், அந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க, மேனேஜ்மெண்ட்டு, பிஸ்னஸ் டெக்னிக்ஸ், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்கே எங்கள்கிட்ட இருக்குது. டெக்னிக்ஸை பற்றி தெரியணும்னா அந்த மொழிகள் கொஞ்சம் படித்தா இன்னும் சிறப்பாக பணி செய்ய முடியும். மனிதவள மேலாண்மை இருப்பவர்கள் கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும். ஹெச்ஆர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பணியில் இருப்பவர்கள் வந்து, ஏன்னா அவங்க லாங்குவேஜ் மூலிமா தான் அவங்களை வந்து மக்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும், நம்ம அவங்கள்ட்ட வந்து தகவலை திரட்டணும், அவங்கள வந்து கஸ்டமராக நம்ம உருவாக்கணும்னு சொன்னால் இந்த படிப்பில் சார்ந்த அதிகமான அறிவை வந்து அவங்க பெற முடியும். இது வந்து மனம் சார்ந்து உளவியல் சார்ந்து கருத்துக்களை பரப்புவர்கள் கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும். மனம் சார்ந்து சைக்காலஜிஸ்ட்டு அல்லது வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்லாம் இருக்காங்க இல்லையா, உளவியல் சார்ந்து மனம் சார்ந்து கருத்துக்களை பரப்புகிறவர்கள் கண்டிப்பாக படிக்கணும். அவங்க படித்தா சிறப்பாக இருக்கலாம், அவங்கள பணியை செய்யலாம். ஊடகத்தில் கருத்தில் பதிவுபவர்கள் கண்டிப்பாக, பதிவுட ஆய்வாளர் கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும். ஊடகத்துறையில் இருப்பவர்கள், ஊடகத்துறையில் கண்டென்ட் கிரியேட்டராக இருப்பாங்க இல்லையா, ஒரு ஒரு விஷயத்தை வந்து செய்தியாக மாற்றி எது செய்தி அல்ல, அந்த செய்தியை வந்து எப்படி வந்து மக்கள் விரும்பும்படி மொழியை பேசி அதை வந்து உண்மைத்தன்மையோடு வெளியிடுவது போன்ற கூறுகள் எல்லாம் இந்த சப்ஜெக்டில் பார்க்கப்படுகிறது. அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஊடகத்தில் கருத்தில் பதிவிடுபவர்கள் வந்து கண்டிப்பாக மொழியில் படித்தால் சிறப்பாக அவங்களை பங்களிப்பு செய்ய முடியும். மொழி கொள்கையை உருவாக்குவவர்கள் கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும். லாங்குவேஜ் பிளானிங், லாங்குவேஜ் பாலிசி அது தொடர்பான பணிகள் இருப்பவர்கள் இந்த மொழிகள் கண்டிப்பாக படிக்கணும். இது இல்லாமல் திரைக்கதை வசனம் எழுதுபவர்கள், எழுத்தாளர்கள், புத்தகம் பதிப்பிக்கிறவங்க, பப்ளிஷர், எடிட்டர்ஸ், ஜேர்னலிசத்தில் இருக்கிறவங்க, இவங்கள்லாம் வந்து இந்த மொழியில் கண்டிப்பாக படிக்கணும். மொழி பங்களிப்போடு தான் இத்தனையும் நடக்குது. அதில் என்னென்னலாம் வந்து எப்படி எடிட் பண்ணணும், எப்படி ப்ரூஃப் திருத்தணும், எந்தெந்த பக்கத்துக்கு என்னென்ன கருத்து வைக்கணும், அந்த மாதிரியான கருத்தாடல்கள்லாம் இந்த துறையில் இருக்கிறதுனால அவர்கள் கண்டிப்பாக இதை படிக்க வேண்டும். மானுட வரலாறை ஓரளவேனும் புரிந்து கொள்ள முற்படுபவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். நிறையா வந்து மானுட வரலாறு பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும்னா எத்தனோ இல்லாமல் மொழி சார்ந்து எத்தனோ லிங்குவிஸ்டிக்ஸ் அது சார்ந்து கருத்தை தெரிஞ்சு கொள்கிறவங்க இருக்கிறவங்க கண்டிப்பாக மொழியில் படிக்க வேண்டும்.
எந்த ஒரு மொழியும் மாணவர்களுக்கு போதிக்கின்ற ஆசிரியர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். லாங்குவேஜ் டீச்சர்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மொழிகள் படிச்சுட்டு, ஏற்கனவே மொழி படிச்சிருப்பாங்க, மொழிகள் படிச்சுட்டு அந்த பாடத்தை நடத்துகின்ற போது இன்னும் சிறப்பாக அந்த அந்த பாடத்தை மாணவர்களுக்கு வந்து புரியும் வகையிலும், மாணவர்கள் வந்து அதை உள்வாங்கும் வகையிலும் அந்த இதை நடத்த முடியும். கண்டிப்பாக மொழி நடத்துகிற ஆசிரியர்கள் மொழியில் படிக்க வேண்டும். இது இல்லாமல் வரலாற்று ஆய்வாளர்கள், பொறியியல் வல்லுநர்கள், கணிப்பொறி ஆய்வாளர்கள், ஏற்கனவே கம்ப்யூட்டேஷன் லிங்குவிஸ்ட்னு இருக்கிறாங்க, இது கடந்து இருக்கிற கணிப்பொறி ஆய்வாளர், இவர்கள்லாம் வந்து மொழிகள் கண்டிப்பாக படிக்கணும். வரலாற்று மேலாண்மையில், வரலாற்று இது நிர்வாகத்துடன் ஒரு கம்பெனியில் இருக்கிறாங்க இல்லையா, லாங்குவேஜ் அண்ட் பவர், ஒரு பெரிய பிஸ்னஸில் இருப்பாங்க. அவங்க வந்து மொழி வழியாக தான் அவங்க வந்து கலந்துரையாடல் எல்லாமே இருக்கும். அந்த பிஸ்னஸ் மொழி சார்ந்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மொழிகள் படித்தால் சிறப்பாக அவங்க பங்களிப்பு செய்ய முடியும். இது மேலாண்மை நிர்வாகத்தை, மேனேஜ்மெண்ட். ஏன்னா எங்கள்கிட்ட இந்த லாங்குவேஜ் அண்ட் பவர்ஸ் அதை பற்றி நாங்கள் நிறைய சப்ஜெக்ட் இதில் இருக்கிறதுனால, நிறைய பேர் விவாதிக்கிறதுனால அது சார்ந்து இருக்கிறவங்க இந்த சப்ஜெக்டை படித்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். இது இல்லாமல் வந்து ஒரு பல்வேறு பணியில் வந்து மொழி சார்ந்து இருக்கிற பணியில் இருப்பவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் இல்லை இந்த மொழிகளை படிக்கலாம். எனி டிகிரி, இதை படிக்கிறதுக்கு வந்து எனி டிகிரி நாங்கள் வந்து எலிஜிபிளாக வச்சுருக்கோம். யூஜி எனி டிகிரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த படிப்பை படிக்கலாம். இது இல்லாமல் வந்து இது வந்து அப்ளை டிசிப்ளின், ஒரு இந்த துறை வந்து மற்ற துறையோடு சேர்ந்து, இப்போ உளவியலோடு சேர்ந்து சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்குது, சமூக படிப்போடு சேர்ந்து சோஷியல் லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்குது, மாநிலத்தோட சேர்ந்து எத்தனோ லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்குது, புள்ளியியலை சேர்ந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லிங்குவிஸ்டிக்ஸ்ன்னு இருக்குது, கம்ப்யூட்டரை சேர்ந்து கம்ப்யூட்டேஷன் லிங்குவிஸ்டிக்ஸ்ன்னு இருக்குது, மனசும் மொழியும் காக்னிட்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ்ன்னு இருக்குது. வெவ்வேறு துறைகளோடு சேர்ந்து ட்ரைபல் ஸ்டடீஸ், மொழி பாதுகாப்பு, அவங்களுடைய பண்பாட்டு கலாச்சார அடையாளங்களை வந்து ப்ரெசர்வ் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து ஆவணப்படுத்துவதற்கு மொழிகளுடைய பின்புலம் அவசியமாக இருக்குது. இந்த மாதிரி துறையில் இணைந்து இந்த சப்ஜெக்ட் இருக்கிறதுனால விருப்பம் ஆர்வம் உள்ளவர்கள், இதை முழுமையாக தெரிந்து கொள்ள இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அநேக பல்கலைக்கழகங்களில் இந்த துறை, மொழியியல் துறை இருக்குது. கண்டிப்பாக படித்து தங்களுடைய அறிவையும் ஆய்வு சிந்தனையை மேம்படுத்த வேண்டுகிறோம். நன்றி.